நான் வந்து இன்னைக்கு பதிவு வந்து இந்த நிறைய டிபேட் நடக்கிறது. நம்ம சனி பெயர்ச்சிய வச்சு எல்லா சேனல்லயும் டிபேட் நடக்கிறது. அதுல 2 தரப்புக்காரர்கள் இருக்காங்க. ஜோசியரும் இருக்காங்க, மத்தவங்களும் இருக்காங்க. அவங்க அந்த சனி பெயர்ச்சி சொல்லும்போது, இது மொத்தம் ரொம்ப எனக்கு இந்த பதிவு செய்யறதுக்கு காரணம் என்னதுன்னு கேட்டா, இந்த சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதனால வந்து இத பத்தி கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி குடுக்கணும். ஆக்சுவலா என்ன அது? சனீஸ்வர பகவான்னா என்ன? பயப்படணுமா? நிஜமாவே அஷ்டமத்துல சனி இருந்தா, அ அது வந்து கெடுபலன தான் குடுக்குமா? அத எப்படி ஜட்ஜ் பண்ணணும்? அதுதான். இப்ப இது ஏன்னா இது வந்து லேர்ன் ஆஸ்ட்ராலஜிங்கிறது தான் என்னோட ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது தான் என்னோட சேனலோட இதுவே. அதனால நீங்க வந்து அதனால தான் இந்த பதிவ ரொம்ப முக்கியமா எடுறேன் நான். இது எல்லாருக்கும் மிக உபயோகமா இருக்கும். ஜா ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கும் சரி, ஜோசியம் தெரியாதவங்களுக்கும் சரி, இந்த பதிவு வந்து மிகவும் ஒரு நல்ல அருமையான பதிவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்துல இருந்தா, அவர் கெடுபலனை தான் குடுப்பார் அப்படிங்கிற ஒரு டிக்டம வச்சுண்டு, ஒருத்தர் குனிஞ்சு மொபைல பார்த்துட்டு, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்றாரு. இல்ல அடுத்தவங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, ஆமாங்க எனக்கு இப்படி ஆச்சுங்க, அப்படி ஆச்சுங்கங்கிறாங்க. அந்த மாரி கிடையாது. இப்போ கடக ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். இப்போ இருக்கிறது இன்னும் சனி பெயர்ச்சி நமக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகல. அவர் கும்பத்துல தான் இருக்காரு. கடக ராசிக்காரங்களுக்கு, கடக லக்னக்காரங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கடகத்துல கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோ, அதோடைய தசை நடக்கிறதோ, அவங்களுக்கும் இது அஷ்டம சனியா தான் கருதப்படும். சரி, இந்த அஷ்டம சனி எந்த அளவு கெடுபலனை குடுக்கும்? அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா? அப்போ என்னதுன்னு கேட்டா, முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சனி தன்னுடைய சொந்த கிங்டம்ல உட்கார்ந்திருக்காரு. 2 வீடு இருக்கு அவருக்கு. மகரமும் இருக்கு, கும்பமும் இருக்கு. ஆனா மகரம் அவரது செகண்டரி ஹவுஸ். எல்லாருக்கும் 2, 2 வீடு இருக்கும். அது மாரி தான் நாமளே 2 வீடு வச்சிருப்போம். ஒரு வீட்ட வாடகைக்கு வச்சிருப்போம். ஒரு வீட்ல நம்ம இருப்போம். அது மாரி தான் மகரம் அவர் கர்மாதிபதி அப்படிங்கிறதுனால, அவருடைய கர்மங்களை செய்யறதுக்காக அந்த இது 4ஆம் வீடு வந்து நம்ம சுகஸ்தானமாக இருந்தா, நம்ம வாழ்றது வீட்ல இருந்தா, நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு போறது சுடுகாடு. அதனால நமக்கு வந்து மகரத்துல கொண்டு போய் கர்மங்களை பண்றதுங்கிறதுனால, அது கர்மாதிபதி சனீஸ்வர பகவானுக்கு வீடு குடுத்துருக்கு. ஆனா, அவருடைய கிங்டம் எதுன்னு கேட்டா கும்பம் தான். அப்போ ஒருத்தர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது, என்னென்ன அவருடைய என்ன தனித்தன்மை இருக்கும்? நம்ம சொந்த வீட்ல இருக்கும்போது, நம்ம எப்ப வேணாலும் எழுந்துக்கலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். அப்புறம் நம்ம வீட்ல இருக்க நெறைய விஷயங்கள நம்ம மராமத்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். இந்த மாரியான நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இல்லையா? அப்படி இருக்கும்போது, இப்ப நம்ம பார்த்தோம்னாக்க, அவர் யாரு? உங்களுக்கு கடகத்திலேருந்து பார்க்கும்போது 9த் லார்ட். 9த் லார்ட் வந்து என்னைக்குமே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பழுதுபட்டா கூட, அங்க உள்ள பழுத சரி பண்ண தான் பார்ப்பாரு. ஓகேயா? அப்போ 9த் லார்ட் ஆனவர் 8த்ல வந்திருக்கும்போது, 8த்ல நடக்கக்கூடிய இல்ல 9த் லார்ட் வந்து உங்களுக்கு இது அ ச இது குரு. 7த் லார்ட் 7த் லார்ட் இருக்கார் இல்லையா? கேந்திர லார்ட் அவர். கேந்திர லார்ட் வந்து 8த்துக்கு போயிருக்காரு. ஓகே. சனீஸ்வர பகவான் வந்து 7த் ஹவுஸ்க்கு லார்டு. அவர் 8த் ஹவுஸான சொந்த வீட்டுக்கு போயிருக்காரு. 7த் ஹவுஸ்க்கு பார்க்கும்போது 8த் ஹவுஸ் கெயினா போயிடுத்து. 2வது 8த் ஹவுஸ்ங்கிறதுக்கு டிக்டம் என்ன? டிக்டம் என்னதுன்னு கேட்டேனாக்கா, 8த் ஹவுஸ் வந்து நமக்கு நீண்ட ஆயுள். 2வது 8த் வீட்டுக்கு காரகன். 8க்கும் 12க்கும் காரகன் சனீஸ்வர பகவான். ஓகேயா? ஸோ அந்த 8ஆம் வீட்ல சனீஸ்வர பகவான் இருக்கிறது சொந்த வீடா இருக்கு. 7த் லார்ட் ஆனது 8ஆம் இடத்துக்கு போயிருக்கு. ஸோ கேந்திராதிபதிய நீங்க வணங்கினாலே போதும். உங்களுக்கு அந்த 8த்ல உள்ள பாதிப்பெல்லாம் அடங்கிடும். 8த்ல வீட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஆயுசு விருத்தியாகும். ஆனா ஜாப்ல வந்து அவர் 3ஆம் பார்வையாக 10த் ஹவுஸ் பார்க்கறதுனால நம்முடைய கர்மங்களை பண்ணும்போது தடங்கல் வரும். ஓகேயா? ஸோ இந்த மாரியான ஒரு விஷயம். அப்புறம் வந்து நம்முடைய டிரான்ஸ்மிஷன். 8த் ஹவுஸ் இஸ் அவர் டிரான்ஸ்மிஷன். 8த் ஹவுஸ் இஸ் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். 8த் ஹவுஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்மளுடைய இன்லாஸ் இது. அப்போ இப்போ என்ன பார்க்கணும் கேட்டா, இன்லாஸ்ங்கிறது பார்க்கும்போது வயதான சனீஸ்வர பகவான் யாரு? வயதானவர்கள். அவர் கொஞ்சம் ஏதாவது உடம்பு சரியில்லாதவர்களா இருக்கலாம். அவங்க வந்து அந்த இன்னைக்கும் நம்மளுடைய ஹெல்ப்புக்காக காத்துட்டு இருப்பாங்க. இல்ல நம்ம மேல நம்மளுடைய பணத்துல, நம்ம குடும்பத்துல ஒரு கண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. இல்ல நமக்கு டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாரியான ஒரு விஷயம் தான். ஆயுசுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அவர் சொந்த வீட்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால, யாருக்கும் கெடுபலனை அதிகமாக குடுக்க மாட்டார். அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்னதுன்னு கேட்டா, உங்களுக்கு ஒருத்தர் சொல்றாரு, நீங்க கடக ராசிக்காரங்களுக்கு 8த்ல இருந்ததுனாக்க, நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டா, நீங்க சந்திரன்ல கடக ராசி இல்லையா? ஆனா சந்திரன் உள்ள பகவான் என்ன சொல்றாரு? என்ன அப்படியே எனக்கு ரொம்ப அ கோவம் தான் வந்தது ஆக்சுவலா அந்த சமயத்துல.
அவ்வளவு கோவம் வந்து, என்ன ஒரு ஜோசியரா இருக்காரு, இவரு கூட சொல்ல முடியல. எங்க 8ஆம் வீடு தானே பழுதுபட்டு இருக்கு. லக்னம் பழுதுபடலையே, ராசி பழுதுபடலையே. எதுக்கு ராசிக்கு போய் பரிகாரம் சொல்றாங்க? என்ன பரிகாரம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? 8த் ஹவுஸ்ல போய் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்குனாக்க, அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? அவிட்ட நட்சத்திரம் இருக்கு, சதய நட்சத்திரம் இருக்கு, அ பூரட்டாதி நட்சத்திரம். 3 நட்சத்திரம் இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்துல சனீஸ்வர பகவான் இருந்து எனக்கு அது யாரு? அவிட்டன் வந்து செவ்வாய். அப்ப யாரு? ஆஞ்சநேயர். ஓகேயா? அப்போ நெக்ஸ்ட் யாரு இருக்கிறது? சதயம், ராகு. ராகுவோட நட்சத்திரத்துல போய் சனீஸ்வர பகவான் உட்காரும்போது ராகுவும் யாரு கேட்டா வாயுபுத்திரன் ஹனுமான் தான், ஆஞ்சநேயர். அது மட்டும் இல்லாம அவிட்டத்துக்கு இன்னொன்னு இருக்கு. அவிட்டத்துக்கு என்ன கேட்டா சிவா விஷ்ணு. ஆணுக்கும் இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இது பண்ற இல்லையா, அந்த மோகினி அவதாரம் எடுத்தார் அவர். சனீஸ்வர பகவான் கும்பத்துலதான் இது வேற வந்து விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தார். அது அவிட்ட நட்சத்திரம். அதனால சிவா விஷ்ணு, ஐயப்பன் அந்த மாதிரி தெய்வங்களை நீங்க வணங்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் லிங்க ரூபத்துல அந்த இடத்துல சிவன் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காராம். ஏன்னா ஏத்தாப்புல சிம்ம ராசி இல்லையா, சிம்ம ராசிக்கு வந்து அங்கதான் சிவலிங்கமே உருவானது. அதனால அதாவது நம்ம கடகராசிக்கு சொன்னா கூட செகண்ட் ஆகுது, சனி பாக்குறது யாரு? செகண்ட் ஹவுஸ் பாக்குறாரு. அதனால செகண்ட் ஹவுஸ்ல எங்க, அங்கதான் சிவலிங்கமே உருவானது. சிவலிங்க வழிபாடுக்கு உருவானதுக்கு ஒரு சரித்திரமே இருக்கு. அதனால லிங்க ரூபத்துல உள்ள ஐயப்பனை நீங்க வணங்கினீங்கன்னாக்க ரொம்ப பெரிய நல்லது நடக்கும். ஆஞ்சநேயரை வணங்கினால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. மூணு மூணு பாதத்துல பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அது யாரு? சிவன். சிவனும் சனீஸ்வர பகவானும் சேர்க்கும்போது சனி பிரதோஷம் அந்த மாதிரியான பிரதோஷங்கள்ல நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகவும் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்களை நீங்க வந்து வணங்கும் போது உங்களுக்கு மிகவும் இருக்கும். சிவலிங்கம், ருத்ர சமக்கம் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ அவர் வந்து இதுக்கு மீனத்துக்கு வரார். இப்ப அடுத்தது என்னது? இப்ப இந்த இதுவே டிபேட் நடக்கிறதே அவர் மீனத்துக்கு வரார் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வச்சுதான் இந்த டிபேட் நடக்கிறது. சரி, இப்போ மீனத்துக்கு வரும்போது என்ன ஆகுது? இப்போ அவர் யார் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கார்? குருவோட வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ சனீஸ்வர பகவான் யாருக்கு அடங்கி வாழணும்? குரு. குருக்கு முதல்ல, ஏன்னா அந்த வீடை கொடுத்திருக்கவர் யாரு? குரு. ஓனர் யாரு? குரு. அப்போ இந்த குரு வந்து அவருடைய பார்வை டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ இவர் மேல பட்டுதுன்னா அவர் வச்சுட்டு இருக்காரு, நீ கெடுவலை, என்னோட வீட்டுல உட்காந்து என் வீட்டை நீ உடைக்க கூடாது. ஓகேயா? நம்ம என்ன பண்ணுவோம்? வாடகைக்கு வீடு கொடுத்து என்ன பண்ணுவோம்? நிறைய கண்டிஷன் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். நீ இதை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி. அப்போ சனீஸ்வர பகவானுக்கு இந்த இடத்துல அவர் எல்லாருக்கும் ரிங் போடுவார். ஆனா இந்த இடத்துல குரு பகவானுக்கு ஒரே ஒரு ஆளு தான் பயப்படாதவர். யாருன்னு கேட்டா சூரியன். ஏன்னா சூரியனும் நேர்மை தவறாத ஒரு இவர். அவர் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதே மாதிரியே குருவும். சோ இவா 2 பேரும் சேரும்போது யாருக்கும் யாரும் அடங்குறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல மற்ற கிரகங்கள் எல்லாருமே குருக்கு அடங்கிதான் வாழ்வா. ஈவன் சனீஸ்வர பகவான் கூட அப்படிதான். சந்திரன் கேட்கவே வேண்டாம். சந்திரன் குருவோட மனைவியே தூக்கினதுனால அவர் எங்கெங்க பாக்குற இடத்தெல்லாம் தூக்கி அடிப்பார் குரு. அதனால சந்திரன் முதற்கொண்டு குரு கண்டு குருவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஆளு. ஓகேயா? அப்படி இருக்கும்போது இப்ப சனீஸ்வர பகவான் போய் மீனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கேந்திரத்துல குரு போயிட்டாருங்க. குரு போறாரு. இப்போ 3ஆம் இடத்துல இது ரிஷபத்துல இருக்கிறவர் இப்போ மே 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடந்து அவர் வந்து இது மிதுனத்துக்கு போறார். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? வெறும் ஒரு வேதிக் ஆஸ்ட்ராலஜி, அதாவது இந்த சின்ன குழந்தைகள்லாம் பாடத்தை படிச்சுட்டு அந்த போய் கக்கி போய் எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எழுதுறாங்க. அதே இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓஷன்றது ஜாதகம்ங்கிறது நம்ம ஒரு ஒரு கலையை கையில எடுத்துக்கிறோம். அந்த கலையில வந்து நிறைய விஷயங்களை கத்துக்க ட்ரை பண்ணுங்க. பப்ளிக்ல வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு சொல்றதுல வந்து சொல்லிடலாம். ஆனா அதுல வந்து ஏதாவது நியாயங்கள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ ராசி திருஷ்டி இன்னும் நிறைய இருக்கு. வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்கு, ஜெமினி அஸ்ட்ராலஜி இருக்கு, நாடி அஸ்ட்ராலஜி இருக்கு. அப்புறம் வந்து இந்த இது சொல்லுவாங்களே, இந்த ஜோதிடம் நிமித்தம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம், பிரஷ்ன ஜோதிடம், இந்த மாதிரி முண்டேன் அஸ்ட்ராலஜி மாதிரி அதுல அதாவது அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒரு பெரிய ஓஷன். அதை வந்து கேலி கூத்தா ஆக்கி வச்சிருக்காங்க. அது ஓகே, அவங்க பைசா சம்பாதிக்கிறதுக்காக பண்றாங்க. அது வந்து வேற ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. நல்ல வேளை பெரிய பெரிய நம்ம இதுல தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய ஜோதிடர்கள் இதுல என்னைக்கும் கலந்துனது கிடையாது. இதேதான் 4-5 பேரு தான் போய் உட்காந்துட்டு ஏதோ டிவியில வரத்துக்காக போறாங்களா என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப தப்பான விஷயம்னு கேட்டா, குரு போய் கேந்திரத்துல உட்காந்துருக்காரு. சனிக்கு கேந்திரத்துல குரு போயாச்சு. அது மட்டும் இல்லாம ராசி திருஷ்டி மூலமாக அவர் வந்து சனீஸ்வர பகவானை பாக்குறாரு.
அப்படி பார்க்கறது மட்டும் இல்லாம, இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, சிம்மத்துக்கு உங்களுக்கு வந்து அவர் ஹி இஸ் த 6த் லார்ட். 6த் லார்ட் போய் 8ஆம் வீட்டுக்கு போகும்போது, அது விபரீத ராஜயோகம் மாறுது. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, அ அந்த இதுவும் வந்து திடும்னு ஒரு விஷயம் ஆக்டிவேஷன் ஆகுது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. ஸோ அதனுடைய தோஷங்கள, கஷ்டங்கள எல்லாம் இந்த வாட்டி சிம்ம ராசிக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்கோ, சிம்ம லக்னமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பிளானட் சிம்மத்துல உட்கார்ந்து அதோடைய உங்களுக்கு தசைகள் நடக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதிகமாக பாதிப்பு என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது. ஓகேயா? ஒரு ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணணும்னா, அந்த கிரகங்கள் வெறும் நம்ம வந்து ஒரு எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு அத பாவத்த வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் குடுக்கக் கூடாது. ஏன்னா, ஒருத்தர் போயி ஒரு இடத்துல நட்பு கிரகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரா, பகை குணத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரா, இல்ல நியூட்ரல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரா, அவர் அந்த இடத்துல அவர் கம்ஃபர்டபுளா இருப்பாரா, மாட்டாரா, இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி இந்த வந்து சுபருடைய பார்வை படுறதா, படலையா, இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு என்ன தசை நடக்குது. பெரிய பெரிய இதுகெல்லாம் விட விம்சோத்ரி தச. அந்த தசை நமக்கு ஃபேவரபிளா நடக்கும்போது, எதுவும் கெடுதல் நடக்காது. அதே ஒருத்தருக்கு வந்து பிளானட் ரொம்ப நல்ல சுப இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும். ரொம்ப நன்னா இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, "ஆஹா! நீ அப்படி இருக்க பாரு, இப்படி பாரு." பார்த்தா அவர் பொட்டுன்னு சிரிச்சுட்டு போயிடுவாரு. ஏன்னு கேட்டா, அவருக்கு மாரக தசை நடந்துட்டு இருக்கும். யாருக்கு வேணாலும் இப்ப ரிஷப ராசிக்கு சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துக்கு போயிருக்காரு. இப்போ 90, 100 வயசுக்காரருக்கு ஒருத்தருக்கு ரிஷப ராசி, "ஆஹா! நீங்க கொழிக்க போறீங்க, நீங்க வீடு வாங்க போறீங்கன்னு" சொன்னேன்னாக்க, அவருக்கு என்ன தசை நடக்குது அங்க மாரக தசையா இருந்துட்டு பொட்டுன்னு அவரு போயிடுவாரு. இதெல்லாம் அனுபவிக்காமயே அவர் போயிடுவாரு. ஸோ அதனால அந்த தசைகள் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்வஷ்டவர்க, பின்னஷ்டவர்கால கிரகங்களுடைய வெயிட்டேஜ் இருக்கு. நம்ப முன்னாடி மாரி எல்லாம் கிடையாது. இப்பலாம் கிரகங்கள் தன்னோ தன்னுடைய எவ்ளோ நான் இந்த இடத்துக்கு, இந்த ராசிக்கு நான் இவ்ளோ தூரம் தான் என்னுடைய பவர் குடுக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்தம் கேதுவ தவிர மொத்தம் 8 8 கிரகங்கள். 8 கிரகங்களும் தன்னுடைய பங்குடைய மார்க்குகளை குடுக்கும். இந்த ஒரு ராசிக்கு. அந்த ராசியில வந்து ஜாஸ்தி மார்க் ஒருத்தருக்கு சொல்றோம். இப்போ 8ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கும்போது, உங்களுக்கு கெடுதல் பண்ணிருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா, அந்த இடத்துல சனீஸ்வர பகவானுடைய பின்னஷ்ட வர்க்கத்துல ஒருத்தருக்கு 6 மார்க் இருந்ததுன்னா, அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் அவருக்கு பிளெஸிங் பண்ணிட்டு இருக்காரு. சோ, அப்படி பிளெஸிங் பண்ணும்போது, எப்படி கெடுதல் பண்ண நடக்கும்? இப்போ அதே சமயத்துல, ஒருத்தருக்கு வந்து துலாக்கு வந்து ரொம்ப நன்னா இருக்கும். துலா ரொம்ப நன்னா இருக்கும், துலா நன்னா இருக்கும்னாக்க, அந்த துலால அங்க போயிட்டு சனீஸ்வர பகவான் அங்க 0 மார்க் குடுத்திருந்தாருன்னா, அவர் என்ன சொல்லுவாரு? "நீங்கலாம் ஜோசியர்லாம் சொன்னீங்க. நான் பார்த்தா நான் படுகுழியில போயின்ட்டு இருக்கேன். எனக்கு வியாதி வந்துருத்து. ரொம்ப பெரிய வியாதி வந்துருத்து. எனக்கு கேன்சர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா ஜோசியர் நீங்கலாம் பொய் சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு, நம்மள நம்மளயே அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அந்த இடத்துல எல்லா பிளானட்டும் நான் இந்த இடத்துல இவனுக்கு கை குடுக்க மாட்டேன். இவனுக்கு பீரியட் வந்துடுத்தோ, ஹி இஸ் கோயிங் டூ எக்ஸிட் ஃப்ரம் திஸ் இது லைஃப் அப்படிங்கிறதுக்காக 0 மார்க் குடுத்தாங்க. அப்போ அந்த 0 குடுத்திருக்கும்போது 0க்கு தான் வேல்யூ அதிகமே தவிர, 6ஆம் இடத்துல போய் சனி போய் உட்கார்ந்து எனக்கு ருணரோக சத்துஸ்தானத்து 6ஆம் இடம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப நல்ல இடம். 6ஆம் இடம்லாம் ரொம்ப 6, 10 இதெல்லாம் 11ஆம் இடம் ரொம்ப நல்ல இடம். அங்கெல்லாம் சனீஸ்வர பகவான் இருக்கணும். 3, 6லலாம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது, நம்ம 6ல நல்ல பலன், நல்ல பலன், நல்ல பலன் எல்லாம் சொன்னாக்க எல்லாரும் ஆஹாஹாஹான்னு அது வந்து வெறும் மக்களை ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம தவறான ஜோதிடம்ங்கிறது எதுக்காக நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் புண்படலாம். இல்லன்னு சொல்லல. நான் சொல்ல வார்த்தைகள் நெறைய ஜோசியர்களுக்கு புண்படும். ஆனா என்னதுன்னு கேட்டா, நமக்கு தான் ஜோசியர்களுக்கு தான் நம்ம தப்பான ஒரு பரிபலன் குடுக்கும்போது, அது நம்மள அடிக்கும். நம்மள கடிச்சா பரவால்ல. நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கும். அதனால நம்ம வந்து இது வந்து தெய்வ சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம். மத்தவர்களைப் போல கிடையாது. ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு தனித்துவம் பெற்றது. இந்த தெய்வங்கள் அனுமதி இல்லாம நம்மளால இந்த ஜோதிடத்த கத்துருக்க முடியாது. இந்த தெய்வங்களுடைய அனுமதி இல்லாம இந்த ஒருத்தருடைய ஜாதகத்த உள்ளுக்குள்ள போய் பார்க்க முடியாது. இது மாரி நெறைய விஷயம். அந்த சமயத்துல நிமித்தத்துல பகவான் அந்த கிரகங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி தான் எந்த நிலைமையில உட்கார்ந்துருக்கோம், யாரோட பேசுறோம், நம்ம சண்டையில இருக்கோமா, என்ன இருக்கோம்னு நம்மள டப்பா ஓப்பன் பண்ணி அவ இருக்கிற அந்த பொசிஷன் நமக்கு காமிக்கிற வரைக்கும், நம்மளால ஒருத்தருக்கு ப்ரிடிக்ஷன் குடுக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுப விஷயங்களுடைய சக்தி நம்மட்ட இருக்கும்போது, அத துஷ்பிரயோகம் பண்ணி, அத தப்பான இது பண்ணிட்டு, இது மாரி ஒருத்தருக்கு வந்து சொல்லுவாங்க. மக்கள் சொல்லதான் சொல்லுவாங்க. "என்னம்மா எப்ப தப்பு தப்பா பேசுறீங்க நீங்க. ஒரு நல்ல வார்த்தை பேசக்கூடாதா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்கள ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக பொய்யான ப்ரிடிக்ஷன் குடுக்கக்கூடாது. இல்லையா? ஒருத்தருக்கு என்ன இருக்கோ அத அப்படியே தான் சொல்லணும். அதனால நான் சொல்றது எத்தன பேருக்கு கஷ்டமா இருக்கோ, இருக்கோ தெரியாது. பட் இதுதான் ப்ரிடிக்ஷன் குடுக்கக்கூடிய
கரெக்டான ஒரு வழி. அடுத்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் நினைக்கிறேன் இந்த வாட்டி சிம்ம லக்னத்துக்காக ப்ரெடிக்ஷன் கொடுக்க போறேன்.